அக்பர். வீழ்ந்தது சித்தூர் கோட்டை. அக்டோபர் 24, 1567. மேவாரில் உள்ள புகழ்பெற்ற சித்தூர் கோட்டையை முற்றுகையிட்டது அக்பர் தலைமையில் வந்து சேர்ந்த முகலாயப் படை. சுமார் 800 ஆண்டுகளுக்கு ராஜபுத்திர இனத்தின் வீரத்தின் உச்சகட்ட சின்னமாக விளங்கி வந்த அந்த கோட்டை அமைந்திருந்தது ஏடாகூடமான ஒரு மலையுச்சியில். கோட்டை வாயிலை அடைய சுமார் 2 மைல் சரிவான கரடுமுரடான மலை மீது ஏற வேண்டும். மேலிருந்து அம்பு மழை பொழியும்போது இதைச் சாதிப்பதில் உள்ள சிரமங்களைப் பற்றி சொல்லத் தேவையில்லை. ஆனால் அக்பர் பாதுஷா இந்த கோட்டையை கைப்பற்றியாக வேண்டும் என்பதில் முடிவாக இருந்தார். சித்தூர் கோட்டை ராஜபுத்திர இனத்தின் சுதந்திர உணர்ச்சியை காலங்காலமாக பறைசாற்றிக் கொண்டிருந்ததுதான் முக்கிய காரணம். ராஜபுத்திரர்களின் லட்சியத் தலைவராக விளங்கி வந்தார் அதன் அரசர் ராணா உதயசிங். அக்பரோ முகலாய வம்சத்தின் உன்னதமான தலைவர். இந்த இருபெரும் தலைகளும் மோதியாக வேண்டியது காலத்தின் கட்டாயமாக போய்விட்டது. ஆனால் நடந்தது என்னவோ ஆன்டி கிளைமாக்ஸ். எல்லாவற்றையும் இழந்து கடைசியாளாக நிற்கும் நிலை ஏற்பட்டாலும் சண்டை என்று இறங்கிவிட்டால் பிறகு பின்வாங்காமல் வாளைச் சுழற்றி போரிட்டு வீர சொர்க்கம் புகுந்தாக வேண்டும் என்பதே ராஜபுத்திரர்கள் வழக்கமாக கொள்ளும் வீர சபதம். ராணா உதய் சிங்கோ சுமார் 7000 வீரர்களை மட்டும் கோட்டையை காக்கும் பணியில் அமர்த்திவிட்டு கோட்டையை விட்டு தப்பிச் சென்று தான் பிறந்த வீர இனத்துக்கு வரலாறு காணாத களங்கத்தை தேடிக்கொண்டார். சித்தூருக்கு தென்மேற்கே 70 மைல் தொலைவில் ஒரு பெரும் ஏரி ஒன்றை உருவாக்கி அதன் நடுவே ஒரு அரண்மனையை ஏற்கனவே கட்டி முடித்திருந்தார் ராணா. அங்கே தப்பிச் சென்றது ராணாவின் குடும்பம். இந்த ஊர்தான் பிற்பாடு மேவாரின் தலைநகராகி உதய்பூர் என்று அழைக்கப்பட்டது. சித்தூர் கோட்டையை பாதுகாக்க பணியில் அமர்த்தப்பட்டிருந்த தளபதிகள் ஜெய்மால் மற்றும் பத்தா சிங். இந்த தளபதிகள் தலைமையில் ராஜபுத்திரப் படை 4 மாதங்களுக்கு முகலாயப் படையை கோட்டைக்குள் நுழைய விடாமல் மலையடிவாரத்திலேயே தடுத்து நிறுத்தியது. கடைசியில் அவர்கள் வீரத்தை அக்பரின் நிதானமான சிந்தனையும் போர் தந்திரமும் வெற்றி கொண்டது. எதிர்ப்படும் தாக்குதலை மீறி மலையேறுவதற்காகவே சபாத் என்று அழைக்கப்படும் ஒரு நகரும் கோட்டையை தயாரிக்கச் செய்தார் அக்பர். கற்கள், மரங்கள் இவற்றை இணைக்க உறுதியான தோள்கள் மற்றும் வரிசையாக ஜன்னல்களோடு கூடிய இந்த சுவருக்கு பின்னால் இருந்து துப்பாக்கிகளையும் பீரங்கிகளையும் இயக்கியவாறு முன்னேறியது முகலாயப் படை. அவர்களுக்கு முன்னால் ஏதோ பக்கவாட்டில் நகரும் மலைப்பாம்பு போல சபாத்தை மேலும் மேலும் நகர்த்திக் கொண்டே சென்றனர் ஆயிரக்கணக்கான முகலாய வீரர்கள். இரவு சூழ்ந்த வேளை திடீரென்று அக்பருக்கு அதிர்ஷ்டம் அடித்தது. ராஜபுத்திர வீரர்களோடு ஆலோசனை செய்வதற்காக கையில் தீப்பந்தத்துடன் கோட்டை உச்சியில் வந்து நின்றார் தளபதி ஜெய்மால். பாதி மலையை கடந்த நிலையில் யானை மீது அமர்ந்திருந்த முகலாய மன்னரின் கூர்மையான கண்களில் ஜெய்மால் பட துப்பாக்கி சுடுவதில் ஏகமாக தேர்ச்சி பெற்றிருந்த அக்பர் குறிபார்த்து இயக்கினார் தன் துப்பாக்கியை. சீறி பாய்ந்து சென்ற ரவை ஜெய்மாலின் நெற்றிப் பொட்டை துளைத்து அவர் மூளையை சிதற அடித்து விட்டது. கோட்டை உச்சியிலிருந்து வீழ்ந்தார் அந்த வீரத் தளபதி. இது கண்ட ராஜபுத்திர படையை திகைப்பும் சோகமும் தாக்க செயலிழந்து நின்றார்கள் சித்தூர் வீரர்கள். அதற்குள் கோட்டை கதவுகளை உடைத்துக் கொண்டு நுழைந்து விட்டது அக்பரின் படை. கோட்டை வாயிலை வாளைச் சுழட்டிக் கொண்டு வழிமறித்த மற்றொரு தளபதி பத்தா சிங்கும் ஆயிரக்கணக்கான ராஜபுத்திர வீரர்களும் கடைசி வரை போர் புரிந்து வீர மரணம் புகுந்தார்கள். அன்று சூரியன் உதித்தது முகலாயப் படையின் சார்பில். சரியாக விடியற்காலையில் வீழ்ந்தது சரித்திர பிரசித்தி பெற்ற சித்தூர் கோட்டை. கோட்டைக்குள் நுழைந்தால் மையத்தில் இருந்த அரண்மனையைச் சுற்றிலும் ஊர்ப்பகுதியில் காக்கையை கூட காணாமல் திகைப்பில் ஆழ்ந்தார் அக்பர். ராஜபுத்திர மக்கள் கோயில்களுக்குள் பதுங்கிக் கொண்டிருப்பதாக தகவல் வந்தது. யானை மீது அமர்ந்திருந்த மன்னர் முகத்தில் கோபம் பரவ குறிப்பறிந்த முகலாயப் படை முன்னேறி பாய்ந்தது. கையில் அகப்பட்ட ஆயுதங்களையெல்லாம் எடுத்துக்கொண்டு வெளியே வந்து
அக்பரின் வீரர்களோடு மோதிய ஆயிரக்கணக்கான ராஜபுத்திரர்கள் விண்ணுலகுக்கு அனுப்பப்பட்டார்கள். சுமார் 10,000 பேர் என்று கேள்வி. முழுமையாக தோல்வியடைந்துவிட்ட செய்தி கேட்ட மாத்திரத்தில் கோட்டைக்குள் இருந்த அத்தனை ராஜபுத்திர பெண்களும் ஒரு சேர தீக்குளித்து உயிர் தியாகம் செய்தனர். பிற்பாடு ரத்னம்போர் கோட்டையையும் கலிஞ்சர் கோட்டையையும் அக்பர் கைப்பற்றியபோது காட்டிய நிதானத்தை சித்தூரை வெற்றி கொண்டபோது அவர் காட்டவில்லை. முகலாய வீரர்கள் ஈவிரக்கம் இல்லாமல் மக்களை வெட்டித் தள்ளினார்கள். ஒருவேளை 4 மாதங்களுக்கு அக்பர் பாதுஷாவை ராஜபுத்திர வீரர்கள் அலக்களித்தது அவருடைய கோபத்துக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். தவிர ஏதாவது நிகழ்ந்து சரித்திர பிரசித்தி பெற்ற சித்தூர் கோட்டை தன் கையில் சிக்காமல் தப்பிவிடுமோ என்ற அவசரமும் கவலையும் அக்பருக்கு ஏற்பட்டிருக்கலாம் என்கின்றனர் வரலாற்று ஆசிரியர்கள். பிப்ரவரி 1569 ரத்தனம்போர் ராஜா சுர்ஜானா ஹரனும் அதைத் தொடர்ந்து கலிஞ்சர் மன்னர் ராஜா ராம்சந்தும் அக்பருடன் சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டு நண்பர்களாக ஆனார்கள். பிறகு பிகானர் மன்னரும் ஜெய்சல்மர் அரசரும் அக்பரின் பெரும்பலத்தை புரிந்து கொண்டு புத்திசாலித்தனமாக செயல்பட்டு மாமன்னர்களாக மாறினார்கள். ஆனால் போர் முரசு கொட்டிவிட்டு தப்பியோடிய ராணா உதய்சிங்கை ராஜபுத்திர இனம் மன்னிக்க தயாராக இல்லை. பிற்காலத்தில் ராஜபுத்திர மாவீரர்கள் பதிவேட்டிலிருந்து உதய்சிங் பெயர் நீக்கப்பட்டது. அதற்குப் பிறகு எந்த ராஜபுத்திர மன்னரும் சித்தூர் கோட்டைக்குள் நுழைந்து வசிக்கவும் மறுக்கவே சித்தூர் பொலிவிழந்து போனது. தேவையான தருணத்தில் வீரம் காட்டத் தவறிய அவமானச் சின்னமாகப் போனவர் உதய்சிங் என்று கூச்சத்தோடும் இகழ்ச்சியோடும் ராஜபுத்திர வரலாற்றில் அந்த மன்னர் குறிப்பிடப்பட்டார். அதே சமயம் ஆங்கிலேய வரலாற்று நூலாசிரியர்கள் ராணா உதய்சிங் குறித்து ராஜபுத்திரர்கள் சற்று அதிகமாக ஓவர் ரியாக்ட் செய்கிறார்கள். ஒரு படையை கோட்டையில் இருத்திவிட்டு பின்வாங்கிப் பதுங்குவது எந்த தளபதியும் செய்யக்கூடிய ஒன்றுதான். தன் இனம் பூண்டோடு அழிவதை தடுக்க வேண்டி ராணா அப்படியொரு முடிவை எடுத்திருக்கக்கூடும். தவிர சித்தூர் கோட்டை ஆஹா ஓஹோ என்று புகழப்பட்டாலும் அது ஒன்றும் கைப்பற்றவே முடியாத கோட்டை அல்ல. முன்பு அலாவுதீன் கில்ஜியும் பிறகு குஜராத் அரசர் பகதூர் ஷாவும் சித்தூர் கோட்டையை வெற்றிகரமாக தன்னகப்படுத்தியதை நாம் மறக்கக்கூடாது என்று மாற்றுக் கருத்தை தெரிவிக்கின்றனர். முன்பு மத்திய பிரதேச ராணி துர்காவதியுடன் மோதி பிறகு அக்பரோடையே தகராறு செய்து மன்னிப்பு பெற்ற ஆசாஃப் கானை சித்தூர் கவர்னராக்கிவிட்டு ஆக்ரா திரும்பினார் அக்பர். வந்த கையோடு தான் மேற்கொண்ட ஒரு பிரார்த்தனையை நிறைவேற்ற ஆஜ்மீர் பயணித்து அங்குள்ள க்வாஜா மொய்னுதீன் சிஷ்டி என்னும் மகானின் கல்லறைக்குச் சென்று வணங்கினார் மன்னர். சில காலமாகவே ஆண்டுதோறும் அந்த மகானின் கல்லறைக்குச் சென்று பிரார்த்தனை செய்வது அக்பருக்கு வழக்கமாயிருந்தது. அதைத் தொடர்ந்து ஆக்ரா அருகே உள்ள சிக்ரி என்னும் கிராமத்தில் வசித்து வந்த ஷேக் சலீம் சிஷ்டி என்னும் மகானை தரிசிக்க பாத யாத்திரையாகச் சென்றார் அக்பர். பல பெண்களோடு திருமணம் நடந்து ஆண்டுகள் ஓடியும் வாரிசு இல்லாத குறை மன்னர் மனதை வாட்டிக் கொண்டிருந்தது. இத்தனைக்கும் அவர் வயது 27 தான். குறிப்பாக பிரச்சனை ஏதுமில்லை. மனைவிகள் பலமுறை கற்பம் தரித்தும் எல்லாமே குறைப்பிரசவம். சில குழந்தைகள் பிறந்து இறந்தன. எதிலும் தோல்வியடையாமல் வாழ்ந்த அக்பர் இந்த குறைப்பிரசவ பிரச்சனையை வெல்ல முடியாமல் தவித்தார். பல நிமிடங்கள் தியானத்தில் இருந்த மகான் சலீம் சிஷ்டி கண்களை திறந்து எதிரே மண்டியிட்டு கவலையுடன் அமர்ந்திருந்த அக்பரை பார்த்து கீழ்க்கண்டவாறு சொன்னார். பாதுஷா அவர்கள் கவலைப்பட வேண்டாம். யாரேனும் ராணி கர்ப்பம் தரித்தவுடன் குழந்தை பிறப்பதற்கு சில மாதங்களுக்கு முன் அவர் இந்த கிராமத்திற்கு வந்து தங்க வேண்டும். பிரசவம் இங்கேயே நிகழும். மன்னருக்கு பெருமை சேர்க்கும் வகையில் நீண்ட ஆயுளுடன் கூடிய வாரிசு பிறக்கும். அதேபோல் ஆகஸ்ட் 30, 1569 அக்பரின் ஒரு மனைவிக்கு ஓர் அழகான குழந்தை சிக்ரி கிராமத்தில் பிறந்தது. இந்த மனைவி ஜெய்ப்பூர் மன்னரின் மகள். மகானின் நினைவாக சலீம் என்று பெயரிடப்பட்ட இந்த மகன்தான் பிற்பாடு ஜஹாங்கீர் என்ற பெயரோடு அக்பருக்குப் பிறகு மகுடம் சூட்டிக் கொண்டவர். அதேபோல சிக்ரி கிராமத்துக்கு 1570 ஆண்டு
இன்னொரு ராணி வந்து தங்கி அக்பரின் இரண்டாவது மகனைப் பெற்றெடுத்தார். இவர் பெயர் முராத். மறுபடியும் அதே கிராமத்தில் 1572 மூன்றாவது மகன் தானியேல் பிறந்தார். முதல் மகன் சலீம் பிறந்தவுடனேயே மகிழ்ச்சியில் பூரித்துப் போன அக்பர் 1569 ஆக்ரா அருகே சிக்ரி கிராமத்தில் ஒரு புதிய அற்புதமான நகரை உருவாக்கினார். ஃபதேபூர், அதாவது வெற்றி நகரம் என்று அழைக்கப்பட்ட இது அக்பரின் முகலாய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக ஆனது. முன்பே 1563 ஆண்டில் மதுரா நகருக்கு ஒருமுறை அக்பர் வருகை தந்தபோது அங்கே கிருஷ்ணர் கோயிலுக்கு வெளியூர்களிலிருந்து வரும் பக்தர்களுக்கு குறிப்பிட்ட தொகை வரியாக விதிக்கப்படுகிறது என்று கேள்விப்பட்டு திகைத்து உடனே அந்த வரி விதிப்பை நீக்கினார் அக்பர். நாட்டில் முஸ்லீம்கள் அல்லாதவர்களுக்கு விதிக்கப்பட்டு வந்த ஜிசியா என்னும் வரியையும் ரத்து செய்ய ஆணை பிறப்பித்தார் அக்பர். நான் எல்லோருக்கும் பொது, இந்து முஸ்லீம் யாவரும் என் குடிமக்களே என்று அறிக்கையும் விட்டார் மன்னர். அதோடு நாட்டில் மற்ற மதங்கள் சம்பந்தமான பண்டிகைகள் கோலாகலமாக கொண்டாடவும் அனுமதி வழங்கப்பட்டது. அரண்மனையில் இந்து ராணிகள் தீபாவளியையும் மற்ற இந்து பண்டிகைகளையும் உற்சாகமாக கொண்டாட ஆரம்பித்தனர். அரசர் அணிந்த விதவிதமான தலைப்பாகைகளில் இந்து டர்பன்களும் இடம்பெற்றன. சில சமயம் பண்டிகை சமயங்களில் நெற்றியில் இந்துக்கள் இட்ட குங்குமத்தை கூட அழிக்காமல் வளைய வந்து இஸ்லாமிய குருமார்களுக்கு தர்ம சங்கடம் ஏற்படுத்தினார் அக்பர். இது என்ன, இஸ்லாமிய கோட்பாடுகளையும் மன்னர் அடியோடு கைவிட்டு விட்டாரா என்ன என்று பெரியவர்கள் கவலையுடன் பேசிக்கொள்ள ஆரம்பித்தார்கள். அக்பர் நினைத்ததோ வேறு. இந்த விஷயத்தில் பிராக்டிக்கலாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார் அவர். முகலாய ஆட்சிக்கு முன்பு விதவிதமான 9 இஸ்லாமிய ஆட்சிகள் வந்து போயாகிவிட்டது. ஒவ்வொன்றும் 30 அல்லது 40 ஆண்டுகளே தாக்குப்பிடித்தது. ஏன்? இந்துக்கள் பெரும்பான்மையாக இருக்கும் இந்திய நாட்டை அவர்கள் ஆதரவு இல்லாமல் யாராலும் நிரந்தரமாக ஆள முடியாது. அச்சமேற்படுத்தி அவர்களை மாற்றிவிடவும் முடியாது. அன்பு ஒன்றால் மட்டுமே ஆட்கொள்ள முடியும். இதுவே அக்பர் தரப்பு விளக்கம். இந்த கோட்பாட்டை வெற்றிகரமாக பின்பற்றுவதற்கான துணிவும் பலமும் செல்வாக்கும் அக்பர் பாதுஷாவுக்கு இருந்தது என்பதை குறிப்பிட வேண்டும். போலித்தனம் இல்லாமல் சக்கரவர்த்தி கடைப்பிடித்த இந்த அணுகுமுறை காரணமாக பல ராஜபுத்திர வீரர்களும் அறிஞர்களும் மன்னருக்கு நெருக்கமானார்கள். தோடர்மால், பகவன் தாஸ், பீர்பால், மான்சிங் போன்ற அமைச்சர்களும் தளபதிகளும் மிகுந்த விசுவாசத்துடன் பாதுஷாவிடம் பணியாற்றி சாம்ராஜ்யத்திற்கு பெருமையும் புகழும் கம்பீரமும் சேர்த்தார்கள். இதெல்லாம் ஒருபுறம் நல்லபடியாக நடந்தாலும் தப்பியோடிய சித்தூர் மன்னர் உதய்சிங் அக்பரை சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொள்வதாக இல்லை. தன் தலைநகரை இழந்து அவமானப்பட்டாலும் அக்பர் பாதுஷாவுக்கு மன்னிப்புக் கடிதம் கூட அனுப்பாமலேயே சில ஆண்டுகள் கழித்து இறந்தார் அவர். இது நிகழ்ந்தது மார்ச் 3, 1572. இந்த சித்தூர் மன்னருக்கு வாரிசாகப் பிறந்த ராணா பிரதாப் சிங் அக்பருக்கு ஏற்படுத்திய பிரச்சினைகள் சொல்லி மாளாதவை. என் தந்தைக்கு ஏற்பட்ட களங்கத்தைப் போக்குவேன். ராஜபுத்திர மானத்தைக் காக்க கடைசி மூச்சு வரை போராடுவேன். என் வீரம் கண்டு என் தாயின் மார்பகத்தில் மறுபடியும் பால் பெருமிதத்துடன் பூரித்துக் கொப்பளிக்க வேண்டும் என்று உணர்ச்சிகரமாக முழங்கிய ராணா பிரதாப் சிங் அக்பருக்கு எதிராக ஒரு அதிரடிப்படையை திரட்டிக் கொண்டு களத்தில் குதித்தார். இந்த புரட்சி வீரருக்கு அப்போது நாடு என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமே இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அப்படியும் ராணா பிரதாப் நிகழ்த்திய கெரில்ல போர் முகலாயர்களுக்கு பெரும் மைக்ரேன் தலைவலியாக அமைந்தது. உச்சகட்டமாக ஏப்ரல் 1576 மான்சிங் தலைமையில் வந்து சேர்ந்த பெரும் முகலாயப் படையோடு நேரடியாகவே மோதினார் ராணா பிரதாப் சிங். அக்பரின் பிரதான தளபதியான மான்சிங் தாக்குதலை சமாளிக்க முடியவில்லை. காயங்களோடு மயங்கிய நிலையிலிருந்த ராணாவை அவருடைய அருமை குதிரை சாய்டக் சுமந்து கொண்டு காட்டுப் பிரதேசத்தில் தப்பித்துப் புகுந்து எஜமானரை காப்பாற்றியது. உதவியது குதிரை மட்டுமல்ல, ஒரு நண்பரும் கூட. ஜாலா என்னும் பகுதியை ஆண்டு வந்த சிற்றரச நண்பர் ராணா பிரதாப் போலவே அவசரமாக உடையணிந்து கொண்டு தொடர்ந்து போர் புரிந்து முகலாயப் படையை மேலும் சில மணி நேரங்கள் போக்குக் காட்டியது ராணா பிரதாப் சிங் தப்புவதற்கு வசதியாக இருந்தது. ஜாலா சிற்றரசரை வெட்டித் தள்ளிய பிறகே அது ராணா பிரதாப் சிங் அல்ல என்பதை புரிந்து கொண்டு
வெறுத்துப் போனார்கள் முகலாய வீரர்கள். பிரதாப் சிங் மலைப்பகுதிகளில் தன் குடும்பத்தோடு பதுங்கி வாழ்ந்து தொடர்ந்து அக்பருக்கு எதிராக கெரில்ல யுத்தத்தை தொடர்ந்தார். உண்ண உணவு கிடைக்காமல் காட்டுப் பழங்களை சாப்பிட்டே ராணாவும் அவரது வீரர்களும் சமாளித்தது வியப்புக்குரியது. விடாமல் முனைப்பாக முகலாயப்படை துரத்த இடம் மாறி மாறி தன்னம்பிக்கை இழக்காமல் மோதிக்கொண்டிருந்த பிரதாப் சிங் மேவார் பிரதேசத்தில் பல பகுதிகளை கொஞ்சம் கொஞ்சமாக மீட்டுக் காட்டியது ஆச்சரியமான விஷயம். பிரச்சனை பாதாளத்தில் வீழ்ந்தவர்களுக்கு நம்பிக்கை தரும் பாடம். கடைசி மூச்சு வரை தன் போராட்டத்தை கைவிடாத ராணா பிரதாப் சிங் ஜனவரி 19, 1597 தன் 57வது வயதில் காலமானார். இறக்கும் தருவாயிலும் தன் சகாக்களிடம் முகலாயர்கள் முன் மண்டியிடக்கூடாது என்று சத்தியம் வாங்கிக் கொண்ட பிறகே அவர் தலை தொங்கியது. ராஜபுத்திர மாவீரர்கள் எத்தனையோ பேர் பிறந்து அந்த மண்ணுக்கு பெருமை தேடித் தந்ததுண்டு. ஆனால் அந்த இனத்தின் வரலாற்றில் இன்றளவும் ராணா பிரதாப் சிங்குக்கு தனி இடம் ஒதுக்கப்படுகிறது. அவரது வீரம் பற்றிய பாடல்களை இப்போதும் ராஜஸ்தான் பகுதிகளில் பெருமையுடன் பாடுகிறார்கள். அந்த வீரரின் நினைவாக பிரதாப் என்று குழந்தைகளுக்கு பெயர் வைக்கும் வழக்கம் இன்றும் அங்கு தொடர்கிறது. ராணா பிரதாப் சிங்குக்குப் பிறகும் அவர் மகன் அமர் சிங்கும் தந்தையின் ஆணையை மேற்கொண்டு அக்பருக்கு எதிராக போரைத் தொடர்ந்தார். திறமை மிகுந்த மான்சிங் படையோடு 1599 மோதியபோது நடந்த கடும் போரில் வீரமரணமடைந்தார் அமர் சிங். பிற்பாடு அக்பரே இந்த வீரர்கள் பற்றியெல்லாம் வியப்போடும் மரியாதையோடும் குறிப்பிட்டு பேசுவதுண்டு. தவிர சித்தூர் கோட்டையை பாதுகாத்து வீழ்ந்த தளபதிகள் ஜெய்மால், பத்தா சிங் இருவருடைய நினைவாக யானை மீது அவர்கள் அமர்ந்திருப்பது போல சிலைகள் செய்து ஆக்ராவில் நிறுவினார் அக்பர் பாதுஷா. அதுதான் அக்பர். வெற்றி நகரம். திடீரென்று பரபரப்படைந்தது அக்ராவிலிருந்து 35 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அமைதியான சிக்ரி கிராமம். ஆயிரக்கணக்கான சிற்பிகளும் கட்டட வேலையாட்களும் அங்கே வந்து குவிந்தனர். நூற்றுக்கணக்கில் கட்டடக் கலைஞர்கள் வந்து சேர்ந்தனர். அக்பரின் நேரடியான மேற்பார்வையில் ஒரு வித்தியாசமான அழகுமிக்க புதிய தலைநகரம் சிக்ரியில் பிரம்மாண்டமாக உருப்பெற்றது. இந்த புதிய தலைநகரத்திற்கான வேலைகள் மளமளவென்று தொடங்கிய 2 ஆண்டுகளில் குஜராத்தில் குழப்ப நிலை வெடிக்கவே அக்பர் ஒரு படையுடன் வெகு வேகமாக குஜராத் எல்லைக்குள் புகுந்து அதை முடிவாக முகலாய ஆட்சிக்கு உட்படுத்திவிட்டு திரும்பினார். குஜராத் வெற்றியை கொண்டாடும் வகையில் புதிய தலைநகருக்கு ஃபதேபூர் என்று பெயரிட்டார் பாதுஷா. ஃபதேபூர் என்றால் வெற்றி நகரம் என்று பொருள். வளம் பொருந்திய குஜராத் மாநிலம் முகலாய சாம்ராஜ்யத்தின் நிதி நிலைமையை பல மடங்கு பெருக்கியது. அக்பரின் பிரதம அமைச்சரான தோடர்மால் குஜராத்தில் தங்கி நிலங்களை அளந்து பங்கிட்டு வரிகளை நிர்ணயித்ததன் மூலம் தொடர்ந்து ஆண்டுதோறும் 50 லட்சம் ரூபாய்க்கு குறையாமல் கசானாவுக்கு வரவு. புதிய தலைநகரம் வேகமாக கட்டி முடிக்கப்படுவதற்கு குஜராத்திலிருந்து மூட்டை மூட்டையாக வந்த பணம் பெரிதும் பயன்பட்டிருக்க வேண்டும். ஆக்ராவுக்கு 10 கிலோமீட்டர் தொலைவில் ஒரு உல்லாச நகரம் ஒன்றையும் கட்டினார் அக்பர் என்று வரலாற்று குறிப்புகள் தெரிவிக்கின்றன. அங்கே உருவான அக்பரின் மாளிகையை ஒட்டி ஒரு விளையாட்டு அரங்கம் கூட இருந்ததாகவும் அதில் குதிரை ரேஸ் போல அரேபிய நாய் ரேஸ், மல்யுத்தம், போலோ போன்ற பல விளையாட்டுகளை மன்னர் நடத்தியதாக கூறப்படுகிறது. போலோ விளையாட்டில் குதிரைகளின் கழுத்துப் பகுதியில் நீண்ட மரக்கட்டையில் தீப்பந்தங்களை இணைத்து ஃப்ளட் லைட் மேட்ச் போல இரவு நேர போலோ போட்டியையும் அக்பர் நடத்தியதுண்டு. நாகர்சின் என்று அழைக்கப்பட்ட அந்த உல்லாச நகரம் இருந்ததற்கான சுவடே இன்று இல்லை. பிற்பாடு ஜஹாங்கீர், ஷாஜஹான் கட்டிய கோட்டைகளுக்காக நாகர்சின் அரண்மனை அக்குவேறு ஆணிவேராக பிரித்தெடுக்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் ஃபதேபூர் சிக்ரி கச்சிதமாக விட்டது விட்டபடியே இன்றளவும் காட்சி தருகிறது. இந்த தலைநகரம் உருவாகும் முன்பு இடத்தை பார்வையிட வந்த அக்பர் மகான் சலிம் சிஷ்டியின் ஆசி பெறச் சென்றபோது அந்த ஞானி தன் குடிலுக்கு வெளியே ஒரு பாறையில் அமர்ந்திருந்ததாகவும் அது கண்ட அக்பர் முழு அரண்மனையையும் ரெட் சாண்ட்ஸ்டோன் என்று அழைக்கப்படும் அந்த வகை பாறைகளை உபயோகித்தே கட்ட முடிவெடுத்ததாகவும் கேள்வி. ஜெய்ப்பூர்
குவாலியர் அரண்மனைகளை பார்த்து கவரப்பட்ட அக்பர் அதே ஸ்டைலில் சிற்பிகளைக் கொண்டு தன் அரண்மனை பகுதியில் பல மாளிகைகளை உருவாக்கினார். அங்குள்ள ராணி ஜோத்பாய் மாளிகை, பீர்பால் இல்லம், பஞ்சமஹால் போன்றவற்றில் இந்திய கட்டடக்கலைதான் தலைதூக்கி நிற்கிறது. இங்குள்ள திவானிகாஸ் மாளிகையில்தான் அக்பர் தினந்தோறும் தர்பார் நடத்துவது வழக்கம். மாளிகைக்குள் மையத்தில் உயர்ந்து நிற்கும் தூண் மீது அமைக்கப்பட்ட வட்ட வடிவமான பிளாட்பாரத்தில் பாதுஷா அமர்வார். ஒவ்வொரு மூலையிலிருந்தும் வெவ்வேறு இலாக்கா அமைச்சர்கள் பால்கனிகள் வழியே நடந்து வந்து மன்னரிடம் அன்று விவாதிக்கப்பட வேண்டிய விஷயங்கள் பற்றி தெரிவிப்பார்கள். கீழே கூடி நிற்பவர்களின் மனுக்களை பரிசீலித்து மன்னர் ஆணைகள் பிறப்பிப்பதும் உண்டு. மற்றபடி கலை, மதம், தத்துவம் சம்பந்தமான சுவையான விவாதங்களும் பட்டிமன்றங்களும் அங்கே நடைபெறும். அக்பரின் கவனமான மேற்பார்வையில் ஆயிரக்கணக்கானவர்கள் 10 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கிய இந்த அழகிய நகரம் முகலாய சாம்ராஜ்யத்தின் தலைநகராக இருந்தது 15 வருஷங்களுக்குத்தான் என்பது வரலாற்று ஆச்சரியங்களில் ஒன்றாகும். திடீரென்று அக்பர் ஆக்ராவுக்கே தன் தலைநகரை மாற்றிக்கொண்டதற்கான உண்மையான காரணத்தை இன்று வரை யாராலும் சொல்ல முடியவில்லை. சில வரலாற்று ஆசிரியர்கள் தண்ணீர் பற்றாக்குறை என்று குறிப்பிடுகிறார்கள். ஆனால் இன்றளவும் சிக்ரி கிராமத்தில் ஏராளமான நீர் ஊற்றுகளும் கிணறுகளும் உள்ளதால் மன்னர் வெளியேற வேறு ஏதோ தனிப்பட்ட காரணம் இருந்திருக்க வேண்டும் என்கின்றனர் சிலர். மகான் சலீம் சிஷ்டி காலமான சில ஆண்டுகள் கழித்து கல்லறையில் உறங்கிக் கொண்டிருந்த அந்த மகானை தொந்தரவு செய்யாமல் மெல்ல அடிமேல் அடியெடுத்து வைத்து அரண்மனையை விட்டு ஒரு நாள் விடிவதற்கு முன்பு வெளியேறினார் பாதுஷா என்று ஒரு நூலாசிரியர் சற்று கற்பனை நயத்துடன் அக்பர் ஆக்ராவுக்கு இடம் மாறியதை விவரிக்கிறார். ஆனால் ஃபதேபூர் சிக்ரி அரண்மனையில்தான் அக்பர் வாழ்க்கையில் ஒரு முக்கிய நிகழ்ச்சி நடந்தது. அப்துல் ஃபசல் என்ற அறிஞரை மன்னர் சந்தித்த நிகழ்ச்சி. பிற்பாடு மன்னருக்கு மிக நெருக்கமாக பிரதம அமைச்சருக்கும் ஒருபடி மேலாக ஆன அப்துல் ஃபசல்தான் அக்பர் நாமா என்னும் அக்பரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதினார். இதன் ஆங்கில மொழிபெயர்ப்பு 2506 பக்கங்கள். கூடவே அக்பர் ஆட்சியமைப்பு பற்றிய நுணுக்கமான விவரங்கள் அடங்கிய அயன்-இ-அக்பரி நூலை எழுதியவரும் அவரே. இது 1482 பக்கங்களைக் கொண்டது. நாள்தோறும் நேரம் ஒதுக்கி தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை மன்னர் நுணுக்கமாக விவரிக்க அப்துல் ஃபசல் நோட்ஸ் எடுத்துக் கொள்வது அரண்மனையில் வழக்கமான காட்சியாக ஆனது. நேயர்களுக்கு ஒரு முக்கிய தகவல். அக்பர் விரும்பி இருந்தாலும் தன் வாழ்க்கைச் சம்பவங்களை ஒரு சுயசரிதையாக எழுதியிருக்க முடியாது. காரணம், மன்னருக்கு எழுத படிக்க தெரியாது. மேலெழுந்த வாரியாக பார்க்கும்போது இந்த தகவல் வியப்பையும் திகைப்பையும் ஏற்படுத்தினாலும் உண்மையில் அக்பரின் மாபெரும் வெற்றிக்கு இதுவும் ஒரு காரணம் என்று சில வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகின்றனர். குழந்தையாக இருந்தபோது ஓரிரு ஆண்டுகள் அக்பருக்கு ஆரம்பக் கல்வி போதிக்கப்பட்டது என்றும் பிறகு இளவரசர் படிப்பதை விட்டுவிட்டார் என்றும் தகவல். பிற்பாடு எல்லா பிரச்சனைகளையும் குழப்பமில்லாமல் தெளிவாக எடைபோடவும் பிரதிநிதிகளைக் கொண்டு பிராக்டிக்கலாக செயல்படவும் அக்பரால் முடிந்தது என்றால் அதற்கு அக்பர் படிக்காததே காரணம் எனவும் கூறப்படுகிறது. பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அறிஞர்கள் கலை, கவிதை, தத்துவம் என்று எடுத்துக்கொண்டு விவாதிப்பதை கூர்ந்து கேட்டு ஒரு வரி விடாமல் கிரகித்துக் கொள்ளும் திறமையும் பிரமிப்பூட்டும் அளவு ஞாபக சக்தியும் அவருக்கு வந்து சேர்ந்தது. எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் பல்வேறு கருத்துக்களை உடனுக்குடன் கேட்டதால் ஒரு முடிவுக்கு வருவதும் மன்னருக்கு சுலபமாக இருந்தது. ஆக மொத்தம் கல்லாமை எந்த விதத்திலும் அக்பர் பாதுஷாவுக்கு ஒரு பிரச்சனையாகவே அமையவில்லை என்று கூறலாம். இத்தனைக்கும் அக்பரை படிக்க வைக்க முயற்சிகள் ஹுமாயூன் எடுக்காமல் இல்லை. பல டியூஷன் மாஸ்டர்கள் வந்து போனதுதான் மிச்சம். அக்பருக்கு புறா வளர்த்து பழக்குவது எப்படி என்று சொல்லிக் கொடுத்ததாக குற்றம் சாட்டி ஒரு ஆசிரியரை வேலையை விட்டு நீக்கினார் ஹுமாயூன். உண்மையில் ஆசிரியருக்கு புறாக்களிடம் ஈடுபாடு ஏற்படுத்தியவர் இளவரசர் அக்பர்தான் என்பது பிற்பாடுதான் ஹுமாயூனுக்கு தெரிய வந்தது. ஒட்டகம் மீது அமர்ந்து வெகு வேகமாக ஓட்டுவது, 2 யானைகளை மைதானத்தில் மோதவிட்டு ஒரு யானைக்கும் இன்னொரு யானைக்குமாக தாவி தாவி பாய்வது, உப்பரிகையிலிருந்து குதிரை மீது குதித்தமர்ந்து சவாரி செய்வது, ஏக காலத்தில் 2 கைகளிலும் வாட்களை ஏந்தி போரிடுவது,
இப்படிப்பட்ட விளையாட்டுகளிலேயே இளம் பருவத்தை கழித்தவர் அக்பர். நான் ஒரு போர் வீரன், போரிட்டு சாம்ராஜ்யத்தை விஸ்தரிப்பது மட்டுமே என் வேலை, அதற்கு ஏன் எழுதப் படிக்க தெரிந்திருக்க வேண்டும் என்று கண் சிமிட்டியவாறு அக்பர் பாதுஷா சில சமயங்களில் குறிப்பிடுவதுண்டு. ஆனால் புத்தகங்கள் என்றால் சக்கரவர்த்திக்கு உயிர். அவர் லைப்ரரியில் இருந்த புத்தகங்களின் மொத்த எண்ணிக்கை 24,000. பல அறிஞர்களின் கையெழுத்துப் பிரதிகளுக்கு ஓவியர்களை விட்டு படங்கள் வரையச் செய்தார் அக்பர். வேற்றுமொழி நூல்களை மொழிபெயர்க்கவும் அவற்றுக்கு டிசைன் ஓவியம் வரைந்து கச்சிதமாக பைண்ட் செய்யவும் நூற்றுக்கணக்கானவர்களை பணியில் அமர்த்தியிருந்தார் மன்னர். ஃபதேபூர் சிக்ரியில் இதற்காக ஒரு பெரிய அலுவலகமே இயங்கியது. அங்கேதான் அறிஞர் பாதானி ராமாயணம், மகாபாரதம் போன்ற நூல்களை பாரசீகத்துக்கு மொழிபெயர்த்தார். இப்ராஹிம் சிர்ஹிண்டி என்ற அறிஞர் அதர்வண வேதத்தை கூட பாரசீக மொழியில் தயாரித்தார் என்றால் பார்த்து கொள்ளலாம். இத்தனைக்கும் நடுவில் பாதுஷா இன்று குடித்த பானங்கள் என்ன, சுவைத்த விருந்து என்ன, அந்தப்புறத்தில் மன்னர் செலவிட்ட நேரம், செய்த உடற்பயிற்சிகள், யார் யார் வந்தார்கள் போனார்கள், சதுரங்க விளையாட்டில் வென்றவர் யார், மன்னர் படிக்கச் சொல்லி கேட்ட புத்தகம், ரசித்த ஓவியம், இப்படி சின்ன சின்ன தகவல்களை கூட அக்பர் நாமாவில் விடவில்லை அப்துல் ஃபசல். அதே போல அக்பர் ஒருவேளைதான் சாப்பிடுவது வழக்கம். இரவில் பலகாரம்தான். சமையலறையிலிருந்து டைனிங் டேபிளுக்கு வருவதற்குள் 3 இடங்களில் சக்கரவர்த்தியின் மெய்க்காவலர்கள் உணவை ருசி பார்ப்பார்கள். விஷம் ஏதேனும் கலந்திருந்தால் என்ன செய்வது? காஷ்மீரிலிருந்து தினமும் படகுகளில் பிரம்மாண்டமான ஐஸ் கட்டிகள் அரண்மனைக்கு வந்தன. அக்பர் குடிநீராக பயன்படுத்தியது கங்கை நீரைத்தான் போன்ற குட்டி குட்டி தகவல்கள் கூட ஐன்-இ-அக்பரியில் உண்டு. அக்பர் பாதுஷா பார்ப்பதற்கு எப்படி தோற்றமளித்தார்? சராசரி உயரம், கோதுமை நிறம், கருவிழிகள், சற்று அடர்த்தியான கம்பீரமான புருவங்கள் கொண்டவர் சக்கரவர்த்தி. அவருக்கு அழகான முகம் என்று சொல்ல முடியாது, ஆனால் மொத்தமான ஒரு அழகு அவரிடம் குடிகொண்டிருந்தது. பரந்து விரிந்த மார்பும் நீண்ட கரங்களும் கொண்டிருந்தார் அவர். மன்னரின் மூக்கின் கீழே இடது நாசித்துவாரத்திற்கு வெகு அருகில் பளிச்சென்று ஒரு மச்சம் உண்டு. இது ரொம்ப அதிர்ஷ்டம் என்றார்கள் ஜோதிடர்கள். உரத்த குரலில் பேசுவார் பாதுஷா. பேசும்போது முகத்தில் மிகுந்த ஆர்வம் தெரியும். உரையாடும் போதும் எதையேனும் விவரிக்கும் போதும் கைகள் அங்குமிங்கும் அலைவாயும். ஜாலி மூடில் இருக்கும்போது நிறைய ஜோக்கடிப்பார் அக்பர் பாதுஷா. உள்ளே நுழையும் அமைச்சர்களையெல்லாம் தமாஷ் செய்தவாறு வரவேற்பார். மேற்கண்டவாறு சக்கரவர்த்தியை விவரிப்பவர் அப்துல் ஃபசல் அல்ல, அவரது மகனும் வாரிசுமான ஜஹாங்கீர். இவ்வளவு பொறுமையாக தந்தையின் பர்சனாலிட்டியை வர்ணிக்கும் ஜஹாங்கீர் அக்பர் தன்னிடம் பொறுமையிழந்து வாழ்க்கையே வெறுத்துப் போகும் அளவுக்கு நடந்து கொண்டது தனி கதை. தீன்-இலாஹி, இந்தியாவின் தேவை. இன்றளவும் இந்திய குழந்தைகளுக்கு மிகவும் பரிச்சயமான பீர்பால் அக்பரின் அரசவையை அலங்கரித்த மிக முக்கிய பிரமுகர்களில் ஒருவர். ஏழ்மையான பிராமண குடும்பத்தில் பிறந்த இவருடைய நிஜ பெயர் மகேஷ் தாஸ். பீர்பால் பிற்பாடு வந்து நிலைத்து போன புனைப்பெயரே. பீர்பால் நட்பு அக்பருக்கு கிடைத்தது எதேச்சையானது என்று கூறப்படுகிறது. நிஜமோ பொய்யோ, இருவருக்குமிடையே நிகழ்ந்த முதல் சந்திப்பு கேட்க சுவையானது. பட்டத்துக்கு வந்து சில ஆண்டுகளான சமயம். ஒரு நாள் அக்பர் பாதுஷா தன் மெய்க்காவலர்களுடன் காட்டில் வேட்டையாடிவிட்டு திரும்பும்போது இரவு சூழ்ந்துவிட திரும்பிச் செல்ல வழி தெரியாமல் காட்டில் அக்பர் சற்று அலையும்படியாக நேர்ந்துவிட்டது. குதிரையில் அமர்ந்து குழப்பத்தோடு போய்க் கொண்டிருந்த அக்பரின் பார்வையில் ஒரு வழியாக பாதை ஒன்று புலப்பட்டது. அது வழியே உரக்க பாடிக்கொண்டு வந்தார் ஒடிசலான ஒரு இளைஞர். அவரை மெய்க்காவலர்கள் நிறுத்த அக்பர், உங்கள் பெயர் என்ன என்று விசாரித்தார். மகேஷ் தாஸ். தங்கள் பெயர் என்று இளைஞர் பதிலுக்கு கேட்க, பாதுஷாவுடன் இருந்தவர்கள், சக்கரவர்த்தியுடன் பேசிக் கொண்டிருக்கிறாய் என்று இளைஞரின் அருகே சென்று பரபரக்க கையமர்த்திய பாதுஷா, என் பெயர் அக்பர், இந்துஸ்தானின் அரசர் நான். காட்டில் எங்களுக்கு வழி தவறிவிட்டது, ஆக்ரா போக வேண்டும். இந்த பாதை எங்கு போகிறது என்று வினவினார்.
மகேஷ் தாஸ், அதான் பீர்பால் ஒரு புன்னகையுடன், பாதை எங்கும் போகாது, அது இருக்கிற இடத்தில்தான் இருக்கும். சக்கரவர்த்தியாகவே இருந்தால் கூட போக வேண்டிய இடத்திற்கு நாம் தான் போயாக வேண்டும் என்றார். இந்தியாவின் முதல் கடிஜோக் கடித்தவர் பீர்பாலாக இருக்குமோ என்று சந்தேகமாக இருக்கிறது. அக்பர் டென்ஷன் முழுதும் விலகி வாய்விட்டுச் சிரித்தார். விசிட்டிங் கார்டு அப்போது புழக்கத்தில் இல்லாததால் லட்சினை மோதிரத்தை பீர்பாலுக்கு அளித்து தன்னை ஆக்ரா வந்து பார்க்குமாறு சொல்லிவிட்டுச் சென்றார் சக்கரவர்த்தி. அதன்படியே பிற்பாடு ஆக்ரா சென்ற பீர்பால் கடைசி வரை அரசரின் உயிர்த்தோழராகவும் ஆலோசகராகவும் வாழ்ந்தார். பிரதம தளபதிகளில் ஒருவராகவும் உயர்ந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அரண்மனைக்குள் வெற்றிலை, பாக்கு, புகையிலை மெல்லும் பழக்கத்தை கொண்டு வந்தவர் பீர்பால் என்று சொல்லப்படுகிறது. வெற்றிலையை சுண்ணாம்பு விரலோடு மெல்ல நெருடிய வண்ணம் அவர் சொல்லும் சுவையான கதைகளையும் தமாஷாக புனையும் கவிதைகளையும் அக்பர் பாதுஷா உற்சாகத்துடன் ரசிப்பார். ஒருமுறை அக்பர், இது என்ன பழக்கம் பீர்பால்? இந்த வெற்றிலையையும் புகையிலையையும் கழுதைகள் கூட தொடுவதில்லை என்பது உமக்கு தெரியுமா என்று கிண்டலடிக்க, கழுதைகள்தான் தொடுவதில்லை என்று பீர்பாலிடமிருந்து பளிச்சென்று பதில் வந்தது. ஓர் ஏழை தொழிலாளியை பீர்பால் காப்பாற்றிய சுவையான நிகழ்ச்சியும் உண்டு. அதிகாலை ஒரு நாள் படுக்கையிலிருந்து எழுந்த சக்கரவர்த்தி சோம்பல் முறித்தவாறு உப்பரிகைக்கு வந்து நிற்க, கீழே யமுனை நதிக்கரையோரமாக துணி துவைத்துக் கொண்டிருந்த சலவை தொழிலாளி ஒருவர் அண்ணாந்து பார்த்தார். பார்த்தவர் துணிகளை அப்படியே கீழே போட்டுவிட்டு பரவசத்துடன் கைகளை உயர்த்தி கும்பிட்டு, பாதுஷா என்று குரல் கொடுத்தார். ஒரு புன்னகையுடன் தலையசைத்த அக்பர் பிறகு குளித்துவிட்டு தொழுகை முடிந்து தர்பாருக்குச் செல்லும்போது வாயிற்படிகளில் கால் தடுக்க கட்டை விரல் நகம் லேசாக பீய்ந்து சற்று ரத்தம். கூட இருந்தவர்கள் பதபதைத்துப் போனார்கள். நம் உயிரினும் மேலான மன்னருக்கு இப்படி ஒரு விபத்தா? இன்று காலை பாதுஷா யார் முகத்தில் விழித்தார்களோ என்று பதறிய வண்ணம் சில பிரமுகர்கள் பாய்ந்து மண்டியிட்டு தங்கள் உடையிலிருந்து பட்டுத் துணிகளை கூட கிழிக்கத் துவங்கினார்கள். விரலுக்கு பேண்டேஜ் கட்ட. சலவை தொழிலாளியின் முகத்தில் விழித்ததை பேச்சுவாக்கில் அக்பர் சொல்ல, அரசவை ஜால்ராக்கள் சிலர், அந்த துரதிருஷ்டம் பிடித்த ஆளுக்கு குறைந்தபட்சம் 50 கசையடிகளாவது தந்தால்தான் மனம் ஆறும் என்று கோரசாக குரல் கொடுத்தார்கள். விரைந்து சென்ற மெய்க்காவலர்கள் சிலர் என்ன ஏது என்று புரியாமல் விழித்த அந்த ஏழையை இழுத்துக்கொண்டும் வந்துவிட்டனர். கண நேரத்தில் இவையெல்லாம் நிகழ்ந்துவிட மன்னருக்கே ஒரு நிமிடம் என்ன செய்வது என்று புரியவில்லை. கதறிக்கொண்டிருந்த அந்த தொழிலாளியின் மனைவியிடம் யாரோ, உடனே பீர்பாலை போய்ப்பார், அவரால்தான் உன் கணவரை காப்பாற்ற முடியும் என்றனர். ஓடிச் சென்று பீர்பால் காலில் விழுந்து அழுதார் அந்த பெண்மணி. விஷயம் கேட்டு திகைத்துப் போன பீர்பால் அரசவைக்கு விரைந்தார். அங்கே நடுங்கி அழுதவாறு அந்த ஏழை நின்று கொண்டிருக்க, அக்பர் பாதுஷாவின் அருகில் சென்ற பீர்பால் கழுக்கென்று சிரித்தார். எதற்கு சிரிப்பு பீர்பால் என்று புருவம் உயர்த்தி கேட்டார் அரசர். ஒன்றுமில்லை மன்னா, இந்த ஏழை சலவை தொழிலாளியின் முகத்தை அதிகாலையில் பார்த்த பாதுஷாவுக்கு கால் விரலில்தான் லேசான காயம். விடிந்தவுடன் தங்கள் முகத்தை பார்த்த அவருக்கு கிடைக்கப் போவதோ 50 கசையடிகள். யாருடைய முகம் அதிக துரதிருஷ்டம் பிடித்தது என்று நாளை மக்களிடையே விவாதம் கிளம்பினால் என்று இழுத்தார் பீர்பால் மெல்லிய குரலில். குபீர் என்று சிரித்த அக்பர், இந்த அசட்டுத்தனத்தை நிறுத்துங்கள் என்று குரலை உயர்த்தி ஆணையிட்டதோடு நிறுத்திக் கொள்ளாமல், விடியற்காலையில் தன் முகத்தை பார்ப்பவர்கள் அதிர்ஷ்டம் செய்தவர்கள்தான் என்பதை நிரூபிக்க ஏழைக்கு தங்க நாணயங்களும் அளித்து அனுப்பினார் என்பது கதை. மகா புத்திசாலியான அக்பர் பாதுஷாவின் ஐக்குவையே குறைத்து மதிப்பிடும் அளவுக்கு பீர்பால் கதைகள் இருப்பதை பீர்பாலின் நகைச்சுவைக்கு இந்தியா தந்த கௌரவம் என்கிற அளவில் மட்டும் எடுத்துக்கொண்டு ரசிப்போமாக. கிபி 1586ஆம் ஆண்டு வடமேற்கு எல்லையில் ஆப்கானியர்கள் அக்பரின் தலைமையை ஏற்க மறுத்து தகராறு செய்யவே பீர்பால் தலைமையில் ஒரு படை அவர்களை அடக்க கிளம்பிச் சென்றது. அங்கே மலைகளுக்கு நடுவே குறுகலான ஒரு பாதையை கடந்து கொண்டிருந்தபோது மலை மீதிருந்து சுற்றிலும் சூழ்ந்து கொண்ட ஆயிரக்கணக்கான ஆப்கானிய வீரர்களிடம் வஞ்சகமாக சிக்கிக் கொண்டது முகலாயப்படை. பீர்பாலை பேசவிட்டால் அவர் நகைச்சுவைக்கு நாமும் மயங்கிப் போய்விடுவோம் என்று அஞ்சினார்களோ என்னவோ, ஒளிந்திருந்து ஆப்கானிய வீரர்கள் வீசிய ஈட்டிகளில் ஒன்று பீர்பாலின் மார்பை ஊடுருவி அவரை வீழ்த்தியது. நையாண்டி கவிதைகளின் இளவரசர் என்று முகலாய தர்பாரில் எல்லோராலும் புகழப்பட்ட இந்த மேதையின் தலையை ஒரு ஆப்கானிய வீரர் சீவி எறிந்தான். பீர்பால் கொல்லப்பட்ட தகவல் வந்து சேர்ந்தவுடன்
இடிந்து போனார் அரசர். 2 நாட்கள் உணவு தண்ணீர் அருந்தவில்லை. என் அரசவை களையிழந்து விட்டதே, எப்படி இந்த இழப்பை ஈடுகட்டப் போகிறேன் என்று புலம்பிக் கொண்டிருந்தாராம் அக்பர். இதற்கு முன் எவர் இறந்தபோதும் இந்த அளவுக்கு மன்னர் சோகத்தில் ஆழ்ந்து யாரும் பார்த்ததில்லை என்கிற ரீதியில் வரலாற்று நூலாசிரியர்கள் பதானியும் அப்துல் ஃபசலும் குறிப்பிடுகிறார்கள். ஒரு வழியாக சுதாரித்துக் கொண்ட சக்கரவர்த்தி